அன்பு நண்பர்களே, அ இப்போது நாம் கிறிஸ்மஸ் காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது மற்றவர்களுக்கு கொடுப்பதை பற்றி, கடவுளுக்கு கொடுப்பதை பற்றி நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். பல நேரத்தில ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ ஈகையை ஊக்குவிக்கிறவர்கள் வழக்கமாக சொல்லுகிற ஒரு செய்தி என்ன? வழக்கமான போதனை என்னவென்றால், கடவுளுக்கு நாம் அள்ளி கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு கொடுத்தால் கடவுள் நமக்கு அதை திருப்பி கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசுவே கூட லூக்கா 6ஆம் அதிகாரத்தில அ கடவுளுக்கு கொடுங்கள், பிறருக்கும் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அவர் ஒரு நீண்ட பிரசங்கத்தின் ஒரு பகுதியாக அதை சொல்லுகிறார். ஆனா, ஆண்டவர் இயேசுவே அதற்கு சற்று முந்திய வாக்கியங்களில் வசனம் 33, 34ல பிறருக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவர்கள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து எதிர்பார்த்து கொடுத்தால் அதனால் உங்களுக்கு பலனில்லை, அது சிறப்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஆக மற்றவர்களுக்கு உதவி செய்வதே நாம எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, கடவுளுக்கு கொடுப்பதையும் நாம் அப்படி கடவுள் நமக்கு திருப்பி கொடுப்பார் என்று எண்ணி கொடுப்பது சரியான கிறிஸ்தவ ஈகை அல்ல. அதற்கு மாறாக நமக்கு ஏற்கனவே அள்ளி அள்ளி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் அள்ளி அள்ளி கொடுத்தார். நமக்கு பணம் மட்டுமல்ல, நல்ல சுகத்தையும், பலத்தையும், நல்ல வாழ்க்கைக்குரிய நல்வாய்ப்புகளையும் கொடுத்த கடவுளுக்கு நம்முடைய நன்றியின் அடையாளமாக அவர் கொடுத்த கொடையிலிருந்து ஒரு பகுதியை அவருக்கே திருப்பி கொடுப்பதுதான் சரியான ஒரு கிறிஸ்தவ ஈகையை தவிர, நீங்கள் ஆண்டவருக்கு கொடுங்கள், அவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுவது ஒரு உயர்வான கிறிஸ்தவ ஈகை அல்ல. ஏற்கனவே கொடுத்த ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளம் நன்றியால் நிரம்பி செலுத்துகிற அந்த ஒரு திருப்பி அந்த நன்றி உணர்வை காட்டுகிற கொடைதான் சரியான கிறிஸ்தவ ஈகை என்று உணர வேண்டும்.